ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி சிக்கன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எக்கு ஒன்று போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆரிகேனோ போட்டுக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பாருங்கள், கார்லிக் பவுடர் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் பவுடர் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சு இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். நம்ம கேஎஃப்சி சிக்கன் பண்ணுறதுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆனியன் பவுட்ரு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் கார்லிக் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இதில் தான் நம்ம ரெடி பண்ணி வறுக்க போகிறோம். மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேஎஃப்சி சிக்கன் வறுக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா இதில் ஒட்டணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கணும். ஒரு 2 நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மசாலாலாம் இதுவாகிடும். அதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணினா மசாலா சொல்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் இந்த மசாலாவில் ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வறுத்துடலாம். பாருங்கள், நம்ம வீட்டு சைடில் செய்கிற மாதிரி கேஎஃப்சி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை பார்த்துட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.